இப்போ சிவா மனசுல சக்தி எடுத்துங்க 15 வருஷம் ஆச்சு அந்த படம். இப்போ ஆல் தீஸ் கைஸ் ஆர் ஹியர், தே ஸ்ட்ரெயிட் ரிலேட் டு இட். A couple of films where you relate to it. This has a big director like Neethane and Ponnosantham or Mugamudi, where you've had Mishkin and kind of a thing. Everything seems to be going well, but something happens and then the film doesn't work out. Yeah. What happens? I mean, like, how do you take it? I take it like how I did, how Ram எப்படி இருந்தது. Ram வந்து it didn't do well in the theaters. It did well in the Right. satellite business. It did so. இன்னைக்கு இருக்கிற சினிமா ஒன் திங் வி அண்டர்ஸ்டாண்ட், படம் பண்ணிடலாம், தியேட்டரில் சரியாக போகலன்னா கூட சேட்டலைட்டில் நல்லா போகும். OTT. அண்ட் ஓடிடியில் இன்னும் சூப்பராக ஒரு ஆப்ஷன் வேறு கொடுத்துட்டாங்க. 1 year நம்ம அந்த பொஹெமியன் ராப்சடியை தான் நான் வந்து என்றைக்குமே ஐ கீப் இட் ஆஸ் அ லைக் யூனோ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். பிகாஸ் அது ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் பில்போர்டில் இட் ஹிட் டாப் number 1. You mean the actual song? Yeah. The Queen song? Yeah, the Queen song. Oh, yeah. okay. After 12 years, because they gave 6 months. அது படத்திலே இருக்கும். அது ஒரு 6 months they gave it to that song and they fully எல்லாருமே போய் they isolated themselves and they wanted to create something really different. And when they released it, nobody even bothered. So it took 12 years. And all these films நீங்க இன்னைக்கு பேசுறீங்க, இந்த ராம் or கற்றர் தமிழ், it didn't do well at that point of time. இன்ன வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கருணாஸ் தான் எடுத்து பண்ணியிருந்தார் அந்த கற்றர் தமிழில். ஸோ அப்போது 10 நாளில் போட்டி வந்துடுச்சுன்னு புலம்பிட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் அது சேட்டலைட்டில் வந்தது. தென் நவ் இட்ஸ் அ ரேஜ். அண்ட் அது வந்து இப்போ என்னோட யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன். அதுக்கு நிறைய ஹிட்ஸ் வருது, நிறைய இது வருது. அண்ட் இட்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஐ மீன் they relate to it and probably some people say it's ahead of its times. அதெல்லாம் இல்லை பாஸ். இப்போ சிவா மனசுல சக்தி எடுத்துங்க 15 வருஷம் ஆச்சு அந்த படம். இப்போ ஆல் தீஸ் கைஸ் ஆர் ஹியர், தே ஸ்ட்ரெயிட் ரிலேட் டு இட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 weeks ஒன்றுமே பண்ணல. 3 weeks ஹிட்ல. ஐ மீன் 3 weeks நீங்கள் போய் பாருங்க, இந்த பிஹைண்ட் வுட்ஸ் இந்த மாதிரி இந்த இதிலெல்லாம் வந்து 1 star, ½ starலாம் கொடுத்துருப்பானுங்க. நோபடி ஃபர்ஸ்ட் 3 weeksக்கு யாருமே கண்டுக்கல அந்த படத்தை. தென் மக்களாக லைக் யூனோ வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இது பண்ணி அப்புறம் அந்த யூத்லாம் பயங்கரமாக அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு. பட் ஆல் த பெரியவங்கலாம் வந்து அது என்னப்பா அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட்டு அதெல்லாம் எப்படிப்பா சொல்லணும், 15 years முன்னாடி இட் வாஸ் ஒரு எப்படி அந்த டைலாக்லாம் பேசலாம் நீ அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அந்த மாதிரி, என்னங்க உங்கள் பையன் இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் திட்டு விழுந்தது எனக்கு. Then it happens. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.